ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு ஃபைட் யார் கூடனா ஒரு டஃப்பான ஆப்பன் கூட தான் கைஸ். இந்த ஃபைட்டில் என்னோட டீமில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடங்ஸ், அப்புறம் வெஜிடா அண்ட் கோகு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அல்ட்ராபிஸ் கோகான், இந்த 3 கேரக்டரையும் என்னோட டீமில் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆப்பரன் டீமில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா காட் கோகு எஸ்எஸ் வச்சுருந்தான், அதுக்கப்புறம் கார்லிக் ஜேஆர் வச்சுருந்தான், அதுக்கப்புறம் டர்ல்ஸ். இந்த 3 கேரக்டரையும் ஆப்பரன் வந்து சூஸ் பண்ணியிருந்தான். அப்படியே இந்த ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட டீமும் ஆப்பரன் டீமும் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் வச்சிருந்தோம். இந்த ஃபைட்டில் வின் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் அல்ட்ராபிஸ் கோகனை வச்சு அவனோட காட் கோகோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா என்னோட கோட்டங்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணி அவனுக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தேன். நான் கோட்டங்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுற அதே டைமில் அவன் என்ன பண்ணான்னா டர்ல்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டான். டர்ல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்னால அவனை பீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவனோட ஹெல்த்தை வந்து நம்ம ஆல்ரெடி ரொம்ப கம்மி பண்ணிட்டாலுமே அவன் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீயை வந்து ஈட் பண்ணி மறுபடியும் ஹெல்த்தை வந்து ரீஸ்டோர் பண்ணிப்பான். ஸோ அந்த கேரக்டர் அவன் என்ன பண்ணான்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக் நான் யூஸ் பண்ணுற டைமில் டர்ல்ஸை வச்சு டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்விட்ச் பண்ணி மாற்றிக்கிட்டு இருந்தான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவன் கார்லிக் ஜேஆரை வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன்னா என்னோட அல்ட்ராபிஸ் கோகானுக்கு சேஞ்ச் பண்ணி கார்லிக் ஜேஆரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அல்ட்ராபிஸ் கோகானுக்கு கார்லிக் ஜேஆர் வந்து ஒரு நல்ல டிஃபென்ஸாக இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் ரேஸ் அட்டாக் கொடுத்துருந்தேன். அந்த டைம் அவன் என்ன பண்ணான்னா டர்ல்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டான். இதுதான் அந்த ஃபைட்டில் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அவன் என்ன பண்ணுறான்னா டர்ல்ஸை வந்து ஒரு டிஃபென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறான். இப்போ நான் ஏதாவது பவர்ஃபுல் அட்டாக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் டர்ல்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறான். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஆப்பன் வந்து ஃபாலோ பண்ணுறான். இப்போ இந்த ஃபைட்டில் நான் அவனுக்கு வந்து ஒரு ரேசிங் ரேஸ் அட்டாக் கொடுத்துருந்தேன். இருந்தாலுமே இந்த கேரக்டர் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ டர்ல்ஸை வச்சு அவன் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீயை ஈட் பண்ணிட்டு அகெயின் ஹெல்த்தை வந்து ரீஸ்டோர் பண்ணிப்பான். ஸோ வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஃபைட்டில் அவனை வின் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட கோட்டங்ஸ்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணேன். அந்த டைம் அவன் என்ன பண்ணான்னா டர்ல்ஸை வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட கோகுக்கு வந்து சேஞ்ச் பண்ணேன். கோகு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெஜிடாக்கு சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் கைஸ். இந்த 2 கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வெஜிடோவா சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் இப்போ நான் பண்ணியிருப்பேன். வெஜிடோவா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த அட்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே டேமேஜஸ் வந்து கொடுக்கும். ஆக்சுவலி இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் கைஸ். எனக்கு இந்த கேரக்டர் ஃபேவரட்னே சொல்லலாம். நான் நிறைய ஃபைட்டுக்கு இந்த கேரக்டர் வந்து எடுத்து போயிருக்கேன். இது வந்து நல்ல டிஃபென்ஸும் இருக்கும், நல்ல அஃபென்ஸும் இருக்கும். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சு நம்மளை அட்டாக் பண்ண வரோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வெஜிடாக்கு வந்து சேஞ்ச் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வெஜிடாவோட ஹெல்த் கம்மியானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கோகுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோகு அண்ட் வெஜிடா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன வெஜிடோங்கிற கேரக்டர் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஃபேவரட் கைஸ் இந்த கேரக்டர் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த டைம் ஆப்பரண்ட் பார்த்தீங்கன்னா காட் கோகு வச்சு அட்டாக் பண்ண வந்தான். நான் அந்த டைமில் என்னோட கோட்டங்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணேன். இப்போ இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கோட்டங்ஸ் வர்சஸ் காட் கோகு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் நான் அவனுக்கு ஒரு க்ரீன் கார்டு கொடுத்துருந்தேன். அந்த டைம் அவன் என்ன பண்ணான்னா நான் பண்ண போகிற அட்டாக்லேருந்து மிஸ் ஆகி எனக்கு ஒரு க்ரீன் கார்டு கொடுத்துருந்தான். ஸோ இந்த க்ரீன் கார்டு அவன் கொடுத்தனால அவனுக்கு வந்து அவனோட ரிமைனிங் இருக்கிற கார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அவனுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இந்த க்ரீன் கார்டை வந்து கரெக்டான டைமில் யூஸ் பண்ணணும். நம்ம அந்த க்ரீன் கார்டை கரெக்டான டைமில் யூஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கார்ட்ஸை வந்து நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம கார்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஆப்பரன் வந்து அந்த கார்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணானா இந்த ஃபைட்டில் கார்லிக் ஜேஆரை வந்து வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். அந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட அல்ட்ராபிஸ் கோகனை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். உங்களில் எத்தனை பேர்கிட்ட இந்த கார்லிக் ஜிஆர் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட இந்த கேரக்டர் இருக்குது, ஆனால் நான் ஃபைட்டுக்கு ரொம்ப எடுத்துகிட்டு போகிறது இல்லை. நீங்கள் யாராவது இந்த கார்லிக் ஜிஆர் கேரக்டர் அடிக்கடி ஃபைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் எத்தனை பேர் இந்த கேரக்டரை வச்சு விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட கோட்டங்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து அந்த டைமில் டர்ல்ஸை வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ வந்து கோட்டங்ஸ் வர்சஸ் டர்ல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ப்ளூ கார்டு வந்து ஆக்டிவேட்டில் இருந்துச்சு. ஓகே நம்ம ஒரு ப்ளூ கார்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டான டைமில் என்ன பண்ணேன்னா ஒரு ப்ளூ கார்டு கொடுத்துருந்தேன். அந்த அட்டாக் வந்து நல்லாவே கனெக்ட் ஆச்சு. இந்த ப்ளூ கார்டு அட்டாக் மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது கைஸ். ஏன்னா அந்த ப்ளூ கார்டு தான் அந்த கேம்லேயே மெயின். அந்த அட்டாக் மட்டும் தான் ரொம்பவே டேமேஜ் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஆப்பரண்ட்டுக்கு வந்து நிறைய டேமேஜ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ ப்ளூ கார்டை வந்து கரெக்டான டைமிங்கில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைசிங் ரேஸ் வந்து எனபிளாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னோட வெஜிடோக்கு சேஞ்ச் பண்ணி ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஒரு ரைசிங் ரேஷ் அட்டாக் வந்து கொடுத்துருந்தேன். அந்த அட்டாக் வந்து நல்லாவே கனெக்ட் ஆச்சு. எப்படி ப்ளூ கார் அட்டாக் கரெக்டான டைமிங்கில் கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த ரைசிங் ரேஷ் அட்டாக்கையும் கரெக்டான டைமிங்கில் கொடுக்கணும். ரைசிங் ரேஷ் மட்டும் நம்ம கரெக்டான டைமிங்கில் கொடுத்துட்டோம், ஆப்போனண்ட் வந்து அதுலேருந்து மிஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேரக்டர் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டர்ல்ஸோட ஹெல்த்தை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப கம்மி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அவன் வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீயை ஈட் பண்ணனால தான் அகைன் வந்து ஹெல்த் வந்து ரீஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இது அவனோட செகண்ட் டைம்ங்கிறனால இந்த வாட்டி நான் அவனுக்கு ரைசிங் ரேஷ் அட்டாக் கொடுக்கும்போது அவனை வந்து ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ இன்னும் எனக்கு அல்ட்ராபிஸ் கோன் கிடைக்கல ப்ரோ, நான் நிறைய சிசி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ யாருக்கெல்லாம் அல்ட்ரா பீஸ் கோகன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இனிமே கிடைக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ சிசி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டில் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஸ்பெஷல் பீம் கேனன் ஆக்டிவேட்டாக இருந்தனால அந்த அட்டாக் யூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். கரெக்டான டைமிங் பார்த்து ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பீம் கேனன் அட்டாக் கொடுத்துருந்தேன். அந்த ஒரு அட்டாக்லேயே ஆப்போனோட கார்லிக் ஜேரோட கேரக்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ரிமைனிங் இருந்த காட் கோகு வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். அந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா, என்னோட அல்ட்ரா பீஸ் கோகான்ல இருந்து கோட்டங்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணி அவனோட காட் கோகோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சேன். என்கிட்ட 3 கேரக்டருமே இருந்துச்சு. ஆப்போனன்ட் கிட்ட காட் கோகு மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபைட்ல அவன் குட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இந்த ஃபைட்ல வின் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனிமே நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.